மிதுன ராசி அன்பர்களே, 2024-25 வருடத்திற்குண்டான குரு பயிற்சி பலன் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் பாதகமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குனாக்கா, பொருள் விரயம், சுப விரயங்கள் நிறைய நடக்க போகுது. திருமணத்துக்காக நிறைய விரயங்கள் செய்ய போகிறீங்க. ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டதிபதியும் 10ஆம் வீட்டதிபதியும். இப்போ தொழிலுக்காகவும் திருமணத்துக்காகவும் நிறைய விரயம் செய்ய போகிறீங்க. கூட்டு வியாபாரத்துக்காக விரயம் செய்ய போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் நண்பர்கள் மூலமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் ஒரு பாதகாதிபதியாக அமர்றதுனால உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கும் காத்துட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு நெகட்டிவான பலனாக இருந்தாலும் நிறைய பாசிட்டிவான பலன்களும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குவாங்க. உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ஆகிய இடங்கள்ல விடப்போகுது. இந்த 4ஆம் இடம்ன்றது என்னன்னாக்கா, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. தாயாருக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும், வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செஞ்சிருந்தாலும், இல்லை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சில பாதிப்புகள் இருந்தாலும், உடல் உபாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், இது குரு பார்வையினால உங்களுக்கு நிறைய வெற்றியை தேடி தரத்துக்கு காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீண்ட நாளாக எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களால உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரத்துக்கு காத்துட்ருக்கு. குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுறார். இந்த 8ஆம் இடம் என்ன செய்ய போகுதுனாக்கா, நீண்ட நாள் பிரச்சனை, வம்பு வழக்கில் முடிவில்லாதது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இழுத்துட்டு இருந்தால் இப்போ உங்களுக்கு வெற்றியை தேடி தரத்துக்கு காத்துட்ருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்னென்னாக்கா, பொருள் விரயங்கள் மட்டும்தான் அதிகமாக போகுது. இதனால் நீங்கள் கவனமாக இருந்து பொருள் விரயத்துக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத பொருள் விரயம் நடக்காது. அதிலே நண்பர்கள் இடத்துலையும் வெளிநபர்கள்கிட்டையும் சற்று கவனமாக இருந்தீங்கன்னாக்கா நிறைய பொருள் விரயம் ஏற்படாது, ஏமாற்றங்கள் அடைய மாட்டீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவால் இது வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். இந்த குரு பார்வை கேதுனுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்திடும். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு சனி இருக்கிறது பெரிய பாதிப்பு கிடையாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன். நன்றி.